தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே ஆசோ 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 தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே. சரியில்லாத பட்டிய போட்டு வந்தல, அதான் இங்க பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். தாங்க ஒரு குழம்பி போடு. என்னது குழம்பியா? என்னையா அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழ்நாடா? குழம்பினா சுத்த தமிழ்ல காப்பின்னு அர்த்தம். பால்லாத காப்பிக்கு என்ன பேர் தெரியுமா? என்னவா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்தை வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயே ஒரு காப்பிய வடி. ஏயா என்னையா ஆச்சு உனக்கு? இத்தனை நாளா பட்டையை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு நிப்ப, இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க? அதுதான் நானு விஷயம் இல்லாம இங்க வருவேனா? ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனுக்கு தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, போடுற. அப்ப அடிடா ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி. அது காப்பி அடி. என்னடி ஊர் உலகத்துல செய்யாத தப்ப யாப்ப கண்ணு கலம இருக்க சொல்ற? வெளுக்க துணி போட சொன்னா வெளுக்கறே வீட்டுக்கு கூட்டி வந்துட்டு இவனே பொண்டாட்டிங்கறியே, இதுல கண்ணு கலம இருக்கணுமா? என்ன பண்ண சொல்ற? நான் உன் பக்கத்துல இருந்து படுத்தா கொமட்டு வெளியே போய் படுந்தேன். நான் போயில வெள்ளாவில போய் படுத்துட்டேன். வெள்ளாவில படுத்தா வெந்து போகும் சொல்லி அவன் வீட்டுக்குள்ள படுக்க வச்சா. தப்பு வந்து போச்சுன்னு கூட பிறந்தேன் தண்டோர போட்டான். தப்பு நடக்காம தான் வந்து எடுத்தாலாக்கோ. நீ கொமட்டதுன்னு குப்பர படுத்துக்கிட்ட, அவன் மணக்குதுன்னு மல்லாந்து படுத்துக்கிட்டான். பரம்பரை ரத்தம் பாத்திக்கிச்சு. அதுக்கு யாப்பல என்னடி பண்ணுவா? டடி அம்மா சக்கரத்தி வரக்கூடாதுன்னா சகலத்தையும் பொறுத்து தாண்டியாமா போகணும். வெள்ளாவி வைக்கிறவன் என்ன உனக்கு போட்டியாவா வர போறேங்கிறா? பாவம் பொழப்பும் போச்சு. ஏதோ 5-6 கழுதையும் வெள்ளாவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போட்டியில இருந்து விலகிக்கிறேங்கிறா. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனா வாழலாம். இல்ல வள்ளி தேவியானதான் வசதியை போல செய்யுங்க. ஏன் பேச மாட்டீங்க? வெறும் பேருக்கு பொண்ணு கொடுத்தா வெங்காயமும் பழைய சொல்லுவாங்க. அதை விட பக்கத்து குடும்பத்துல பொண்ணு கொடுத்தா பாருங்க, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. அடியே வக்கு வகன் ஏதாவது பேசுன இக்கு இடுக்கல புகுந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். பேசுறா இல்ல எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவாங்க? அச்சம்படி சொத்து ஹைகோர்ட்ல நிக்குது. சித்தப்ப மண்டைய போட்டா சொத்து மொத்தம் எனக்குதான். அப்புறம் வள்ளி தெய்வான இல்ல இந்த மாதிரி 1000 பொம்பளை கட்டிக்கிறேன். ஒரு பேர் என்ன கேட்க முடியுமா? வாத்தா இது தேராது. இந்தப்பா சின்ன, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு ஒரு தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, நம்மள ஆள விடு. பணம் கொடுத்தா போன மாதம் திரும்ப வந்துருமா சாமி? அவதார கட்டிட்டா விட்டு விடுவாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து விக்ரமாதித்தன் கதை, தாசி அபராஞ்சித கதையில கனவுல கண்டா கூட காசு கொடுத்து சரி பண்றதுக்கு. இப்ப எல்லாம் யூனியன், ஆல் இந்தியா பெடரேஷன். வாருன்னு வாரி போடுவோம், கும்மு கும்முன்னு கும்மி போடுவோம், அடிச்சு துவச்சு நார கிழிச்சு போடுவோம். ஏண்டா வெள்ளம் வைக்கிறத விட்டுவிட்ட? ஏண்டா திட்டுறதுக்கு வேற வார்த்தையே கிடையாது அவங்களுக்கு? நடந்து போச்சு எல்லா பணத்துலப்பா. என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுங்க. ஐயோ ஐயோ, நாங்க என்ன நீங்க என்ன, அது எப்படி? அது உருண்டு வரும்போது நாங்க நீங்க ஞாபகம் வரலையா சாமி? ஐயோ, நான் ஏற்கனவே இன்னொருத்திக்கு தாலி கட்டின புருஷம்மா. பின்ன என்ன சாத்தனூர் ஆணைய கட்டிவிட்டு நான் சொன்னேன்? நான் அதுக்கு சொல்லல. உன் கழுத்துல தாலி கட்டினா என் பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? ஒன்ன என்ன உன் அண்ணனை எல்லாம் கேஸ் போட்டு உள்ள தள்ளி போடுவா. போட்டா என்ன, குடும்பத்தோட உள்ள இருந்துட்டு வருவோம். விடமாட்டான் போல இருக்க. உணர்ச்சி வசப்பட்டே பேசுறான். இப்ப என்னதான் பண்ணுகிற நீங்க? முதல்ல என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்ச போடுங்க. என்னடா முடிவை பத்தி பேசினா முடிச்சுன்னு இருக்க நீ? கடவுள் முருக தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டு எண்ணத்துல வள்ளி மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு காலண்டர்ல தெய்வான வள்ளி சகிதமா தொங்கலையா? அப்ப எனக்கு ஒரு பக்கம் அவ, இன்னொரு பக்கம் நீ, நடு சென்டர்ல நானு. சிவகாசி லித்தோ பிரச்சனை சொல்லி காலண்டர் போட சொல்லு. போடலாம். மயில் வாகனத்துக்கு என்ன பண்றது? மயில் தானடா, அத என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். 16 வயல படம் பாத்தியா நீ? அது ஒரு மயில் இருக்குது பாரு, அதை கொண்டா நான் வச்சுக்கிறேன். ஏண்டா நீ கேட்ட கேட்டுக்கு காலண்டர் மயில பக்கத்துல ஸ்ரீதேவி வேணுமா உனக்கு? ஏங்க நீங்க ஸ்ரீதேவிக்கு சொந்தமா? இல்ல. இவங்களுக்கு சொந்தமா? இல்ல. இந்த ஊருக்கு தலைவரா? இல்ல. அப்புறம் ஏங்க அடிச்சீங்க? நான் ஒரு வழி போக்க போகும்போது கேட்ட நீங்க பேசுனத ஸ்ரீதேவியை பத்தி இங்க எவனாவது பேசுனீங்க அடியும். என்ன போறேன் வாரேன்லாம் வந்து அடிச்சிட்டு போறான்? ஏய் வாங்கடாங்க, நல்லா பாத்துக்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எங்க சொந்தக்கார பொண்ணுங்களை கைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க. ஒருத்தனை கை எடுத்துட்டோம், அவனை கால் எடுத்துட்டோம். இன்னொருத்தனை முகத்துல கொல்லிக்கட்டையால தேய்ச்சி குளத்துல குப்பர் அடிக்க படுக்க போட்டு அவன் முதுகெல்லாம் துணி வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி வசதி? இந்த சாமி என் கூட சேர்ந்து வாழ்றியா இல்ல அவங்க கிட்ட? இதை விட இங்க இருக்கதே நல்லா இருக்கு.
வா உள்ள போலாம். நம்ம 2 பேரும் என்னடா சும்மா வரீங்க? ஆத்தாளுக்கு என்ன தேச்சு விட ராமாயக்கா கூப்பிட்டேன். தலைக்கு மேல வேணாக்கு தடவை கூப்பிடுறேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில வெஞ்சு பிடிச்சேன்னு. பழனியப்பன் சம்சாரத்தை கூப்பிட வேண்டியதாண்டா. கூப்பிட்டேன்ல, ஆத்தா ஒரு தடவை சக்கலாத்தின்னு வஞ்சு பிடிச்சான். இது சரிப்பட்டு விடாதுன்னு போடான்னு விரட்டிருச்சு. ஏண்டா கண்ட கண்ட நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு என் மகளை கூப்பிடுறா, அவ வருவா. கண்ணு வடிவேலு, உன் மாமியாருக்கு கை கால் விழுந்து போச்சாண்டா. கூனிக்கிட்டே நடக்கிறாளாம். நிமித்தி வைக்கிறதுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு என்னைக்கும் வராத உன் மச்சான் இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்காரு. நான் கூட தான் வெள்ளாவை கேட்ட கலந்துக்கிறேன். ஏன் வந்து மூஞ்சி விட்டா? இவனை போய் பார்த்தப்ப சேவலுக்கு பேன் பார்த்தால, இப்ப அந்த சேவலை விட்டு சேவை பண்ண சொல்லு. நோவல கிடக்கிறான் நோவலா. ஏண்டி அழுகிறா? என்னதான் பெத்தவளா இருந்தாலும் ஒரு ஆம்பளையால முடியாது. என் தங்கச்சியை கூப்பிட வந்தேன். மனுஷங்களா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. மச்சா, ஹைகோர்ட்ல இருக்க அச்சம்பட்டி சொத்து அம்புட்டி என் கைக்கு வரணும்டா. அறுவடை வீட்டையும் குடும்பத்தோட சுத்தி வர சொல்லி அலங்காநல்லூர் ஜோசியை சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அத்தை வைக்குமா சொத்து வைக்குமா? கேரளத்துலமா பேசுறியா? சுயநலமான ஆளியாரியே. உனக்கு 6 அத்தை கிடைப்பாங்க, எனக்கு ஒரு ஆத்தா கிடைப்பாளா? என்ன ஆனாலும் சரி, நான் போய் பாத்துட்டு தான் வருவேன். தாராளமா போயிட்டு வாடி. எல்லாருமா சேர்ந்து போய் கோயில சாமி கும்பிடணும்னு சோசியல் சொன்னாரு. வாடுற குடிய தாயார் கெடுத்த மாதிரி பொழைக்கிற பொழப்ப பிறந்தவங்க எடுத்தாலும் இருக்கட்டும். அப்பா கூட்டிக்கிட்டு போ. அப்பா வேண்டாம் தங்கச்சி, உதட்டு சொந்தம் தான் உருவிக்கிட்டு போயிடுச்சு. உடம்பு இருந்த சொந்தமாவது ஒத்தாசையா இருக்குமேன்னு பார்த்தேன். அது கூட குடிப்பின் இல்லாம போச்சு. ஆத்தா செத்தா சொல்லி அனுப்புறேன். நோவுக்கு அனுப்பாதவங்க சாவுக்காவது அனுப்புறாங்களான்னு பாப்போம். வாங்க. வணக்கம். வாங்க. ஏமா ஆண்டாளே, உன் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சாமே, உடனே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் அப்பவே வந்து பாத்திருப்பேன்ல. மாப்பிள்ள பாத்திருப்பேன். இவனுக்கு என்னமோ பொத்துக்கிட்டு வருத. போமா வாங்க. போ, கொட்டிக்க போ. வாங்க மாப்பிள. மாப்பிள, இவங்கதான் சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மா, இவர்தான் மாப்பிள. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ இவங்களா? அன்னைக்கு பாபநாயகம் பெட்டியில பாஞ்சாலி வேஷத்துல பார்த்தது. உற்சாகன் துணியை உறிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தது. இந்த கிருஷ்ணன் பைய துணியை கொடுத்து கெடுத்து விட்டான். கொஞ்சம் வயசுல பார்த்ததா அப்படியே நெஞ்சில பதிஞ்சு போச்சு. பதிஞ்சது நெஞ்சோட இருக்கட்டும். பழசையெல்லாம் ஜனங்களே மறந்துட்டாங்க. நீ ஏன் அதையெல்லாம் கிண்டி கிளற? வர்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல அம்மா நிக்க போறாங்க. இப்போது கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும். அப்ப என் ஓட்டு அம்மாவுக்கு தான். நீ எதை வேணாலும் போடு, முதல்ல இத போட்டுக்க. இல்லைன்னா ஏன் பொழப்பு நாரிடும். இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே. ஏ அப்பு, எப்ப வந்தீங்க? இஞ்சி எடுப்பழகான்னு பாண்டிய அப்பவே வந்துட்ட பாப்பமா. முகூர்த்த பாய்க்கு ஆர்டர் கொடுத்தேன்னு என்னாச்சு? அத நான் நேத்தே செஞ்சு வச்சுட்டேன். இருங்க எடுத்துட்டு வரேன். இஞ்சி ஈடு பழகி, மஞ்சள் சேவ பழகி, கள்ள சீரி பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. என்னப்பு, என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறீங்களா? என் பாட்டுக்கு பாடணும் சரி பாப்பா. பாருங்க, இந்தாங்க உங்க பாய். ஐயா என்னமா அது? பாய் அது தெரியுது. 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். ஒத்த பையன், அவனுக்கு கல்யாணம், அவன் நிறைய புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை. நீ என்னன்னா 2க்கு மேல வேணாம்னு எழுதி வச்சிருக்க. அட நீங்க வேற, கவர்மெண்டே ஒன்னே போதும்னு சொல்லுது. நான் தான் உங்க பையன் கொஞ்சம் துடிப்பான பையன் ஆச்சே, போனா போதுன்னு 2 போட்டிருக்கேன். போவீங்களா? அத தலைமாட்டுல போட்டு தொலைக்கிறது, நடுமையமா போட்டு வச்சிருக்க. தலைமாட்டுல போட்டா தலானிய போட்டு மறைச்சிருவாங்க. நடுவுல இருந்தா தான் எப்பவும் கண்ணிலே பட்டுக்கிட்டு இருக்கும். அதான் அப்படி போட்டிருக்கேன். விவரமான பொம்பளை தான். சரி எவ்வளவு? மத்தவங்களுக்கு எல்லாம் 75 தான் சொல்லுவேன். நீங்க 100 ஏக்கர்னு சொல்லிட்டீங்க. ஒரு 100 ரூபாய் தான் கொடுங்களேன். இல்ல, நானும் 75 ரூபா தான் கொடுப்பேன். இந்தா சொச்ச 25 என் பேரால உங்க மகனுக்கு மொய் எழுதிக்கீங்க. விவரமான பொம்பளை மட்டும் இல்ல, நீ விவகாரமான பொம்பளை. தெரிஞ்சா சார். என்ன விவகாரமான பொம்பளையோ? என்ன இருந்த என்ன புண்ணியம்? வளர்த்த வளர்ப்பு சரியில்லையே. எந்த வளப்படா சரியில்லை? காலையில இருந்து உன் பொண்ணு எங்க போச்சு, என்ன பண்ணுச்சுன்னு கேட்டியாத்தா? நான் இங்க தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆத்தாளுக்கு ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு எதிர்த்த விட கதின்னு கிடக்குறியே. அங்க என்ன புதையலாடி கிடக்கு? அப்படித்தான் வச்சுக்கோங்க. அப்படின்னா கிழியும் தட்டுவான், அதுக்கு மேலையும் தட்டுவான்.
என்னடா சொல்ற இளவரத்த பயல? அந்த கன்றாவி ஏன் ஆத்தா கேக்குற? தலையில தட்டினா சத்தியம்னு அர்த்தம், தாடையில தட்டினா தப்புன்னு அர்த்தம், இங்க தட்டினா என்ன அர்த்தம்? எங்க இங்க. அடிங்க அப்பா மவனே. ஏடா என்ன என் புருஷன் கூட அங்க தட்டினது இல்ல? என்னடி இதெல்லாம்? இல்ல அத்தா, இது ஏதோ வளருது. நானா வளர்றேன்? அந்த முனீஸ்வரன் சத்தியமா சொல்றா ஆத்தா. அந்த முனியாண்டி தங்கச்சிய உட்கார இடத்துல தட்டிட்டான். அவன் தான் முதல்ல தட்டினா. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது தட்ட சொல்லுச்சு. அப்புறம் வெக்கப்பட்டுச்சு. உண்டா இல்லையா கேளாத்தா? அடி பாவி மகளே, ஒத்தாசை பண்றேன்னு போய் என் கௌரவத்துக்கு வலையா வைக்கிற? இல்ல அத்தா, அது சும்மா விளையாட்டுக்கு தட்டுச்சு. விளையாட்டுக்கு தட்டுச்சா? ஏண்டி அவன் விளையாடுறதுக்கு இந்த பாப்பம்மா மகதான் கிடைச்சாளா? என் அம்மா அங்கம்மா, உன் மகன் எங்கம்மா? இது அடுக்குமா? யாரது? அண்ணியா? வாங்க வாங்க. என்னது அண்ணியா? ஆமா, எங்க பெரிய மாமாவோட சித்தப்பாவோட சம்பந்திக்கு எங்க பொண்ணு கொடுத்திருக்கோம் சீமையில. பொண்ணு யாரு? உங்க சித்தப்பாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணனோட, அண்ணியோட, மச்சானோட, சம்பந்தியோட, குழந்தையாளோட குழந்தையால. கிளை வேற வேற இருந்தாலும் வேற ஒண்ணுதானே, அத அப்படி கூப்பிட்டேன். அடி ஆத்தி, உங்க உறவு முறையை சொல்லாதீங்க, என் தலையே சுத்துது. அது சரி, எப்ப கூப்பிட்டாலும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு பிச்சுக்குன்னு போவீங்க. இன்னைக்கு நான் வெளில வந்து நிக்கிறிய. உங்க பையன் முனியாண்டிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தேன். அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சு விட்டேன்? இது பாருங்க, நாங்க ஏழை பாளைங்க தான் இருந்தாலும் எங்களுக்கும் கௌரவம்னு ஒண்ணு இருக்கு.